ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய விஷயங்கள் இந்த எபிசோட்ல வந்துட்டு இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் சில விஷயங்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு டேரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்பதான் கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 2. மேப்பால் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மாஸ்டர் பிசி ஏன் கூட விளையாடல அப்படின்னு மேப்பால் சொல்லவும், கண்டினியூஸா நான் ஒர்க்ல இருந்ததுனால உனக்கு கவனிக்கல, சாரி, இன்னைக்கு நான் லீவ் எடுத்துவோம் கூட விளையாடுற நம்ம ஹீரோ சொல்றான். மார்த்தா இப்போ உள்ள வரவோ, நீங்க நினைக்கிற மாதிரி மேப்பால் இந்த சாப்பிட ட்ரை பண்ணல விளையாடிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஸ்பைடர் சில்க் தானே அப்படின்னு மார்த்தா பாக்குறா. ஸ்பைடர் சில்க்ல இப்போ ட்ரெஸ் செய்யறாங்க. அது ஒரு லக்ஸரியஸ் ஐட்டம் மாதிரி, நோபல்ஸ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும் லேடிஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மேப்பால் இன்னும் கொஞ்சம் எலாஸ்டிக்கா அதை செஞ்சு தெரியான்னு கேட்கவும், மேப்பாலும் அதை புரிஞ்சா அதே மாதிரியே செஞ்சு கொடுக்குறா. ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஒருத்தர் புரியுதா நம்ம ஹீரோ பாக்குறான். மேப்பால் என் கூட விளையாடுறன்னு சொன்ன நம்ம ஹீரோ கிட்ட, சாரி நான் இப்ப பிஸி அப்படின்னு மேப்பால் சொல்றா. நீ என்ஜாய் பண்ணனா அதுவே சந்தோஷம். இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த வில்லேஜுக்கு நம்ம ஹீரோ வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. மொத்த வில்லேஜும் நம்ம ஹீரோவை ஃபேமிலி மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஃபைட் பண்ண இந்த ஷோ பக்காவா இருக்கும் பிளாக் ஸ்மித் சொன்னா, நான் ஏன் ஃபைட் பண்ண போறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மெட்டீரியல கேதர் பண்ண போனா மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி ஆகணும்னு அவர் சொல்றாரு. நீ இல்லாம நாங்க வருத்தப்படுவோம். கண்டிப்பா நீ இந்த வில்லேஜ்ல இருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்த வாரம் பால்டன்கிற ஒரு ட்ரேடர் வராரு. அவர் வண்டியிலே நீ சிட்டிக்கு போக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு பாங்கா சொல்றான். உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கண் கலங்குறான். மார்த்தா ஹாண்ட் ராபின்ஸோட ஆர்கன்ஸ் எல்லாம் தூர போட போய்கிட்டு இருக்கா. பட் டேஸ்டா இருக்கு, பட் இது சாப்பிட்டா டிசீஸ் வந்துடும், தூர போடுறதுதான் ஒரே வழின்னு சொல்லவும், நான் பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை கிளீன் பண்ணி கொடுக்குறான். அதனால லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா? சூப்பர், பட் டாக்குமி இந்த மேஜிக்கை மத்த யாருக்கிட்டயோ காமிக்காத. மேஜிக்குங்கிறது ரொம்ப ரேர். ஈவன் அதை வச்சு பீப்புள் ரிச் ஆகவும் முடியும். இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. பட் வெளியிடத்துல போய் இதை காமிக்காத அப்படின்னு மார்த்தா சொல்றா. ஒரு வாரத்துல நம்ம ஹீரோ கிளம்ப போறாங்கிறதுனால இந்த வில்லேஜை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ பெட்டரா மாத்தணும். ஒரு வாரம் கழிச்சு பால்டன் அப்படிங்கிற அந்த ட்ரேடரும் அந்த இடத்துக்கு வராரு. ஹலோ மிஸ்டர் பாக் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாங்க போய் விசாரிக்கிறேன். தேவையான மெட்டீரியல்ஸை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரு கொடுத்துட்டு போறாரு. நான் சொன்ன அந்த பையன் இதுதான் அப்படின்னு சொல்லி பாங்க இன்ட்ரடியூஸ் பண்றான். என்னோட பேரு பாப்பக், நான் அந்த போல்டன் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லி அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு கேட்கவோ, வச்சுக்கிட்டேன். அது போக இந்த மாதிரி இன்னொரு ஹீலிங் போர்ஷன் செஞ்சு உங்க வீட்டுல வச்சிருக்க, தேவைப்படுற வில்லேஜர்ஸ்க்கு கொடுங்க நம்ம ஹீரோ சொல்றான். பாப்பாக்கு அந்த ஹீலிங் போர்ஷனை வாங்கி பார்த்துட்டு வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. ஸ்பைடர் சில்க்ல நம்ம ஹீரோக்காக மத்த எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்காங்க. மேப்பலுங்க அப்படின்னு மோலி கேட்குவா. அவ தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பேக்க காமிக்கிறான். சரி டாக்குமி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எல்லாம் மறந்துடாத அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க செஞ்சு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸோ பக்காவா சூட் ஆகுது. அதுல இருக்கிற டிசைனை நான் தான் பேட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு மாலி சொல்றா. நம்ம பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். மொத்த வில்லேஜும் சேர்ந்து வந்து நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வேர்ல்டுல இதுதான் என்னோட ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லி கண் கலங்க நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். மிஸ்டர் டாக்குமி, மொத்த வில்லேஜ்க்கும் உங்களை பிடிச்சிருக்கே அப்படின்னு அந்த ட்ரேடர் பாக்குறாரு. ஹீத்துங்கிற அட்வென்ச்சரரும் இதை பார்த்து கண் கலங்குறான். என் பேரு ஹீத், நான் ரயல் அண்ட் அப்புறம் அது போகர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. சீராங்க அட்வென்ச்சரர் பார்ட்டி லயன் ஃபேங் இவங்க தான் பாடி கார்ட்ஸா வராங்கன்னு அந்த ட்ரேடர் சொல்றாரு. அந்த பேக்ல அப்படி என்ன பிரஷியஸ் விஷயம் இருக்கு இப்படி புடிச்சு வச்சிருக்கான்னு கேட்கவும், இது ஒரு கில்லர் ஸ்பைடர், அது என்னோட பெட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை நான் பாக்கன் கிட்ட போய் ரயில் அடி வாங்குறான். தூக்கத்துல அவளை டிஸ்டர்ப் பண்ணுதுவோ தப்புதான் சொல்லவும், போகர் அசையாம வந்துட்டு இருக்கான். அவன் மேல போய் மேப்பல் படுத்துக்கிறா. மிஸ்டர் டாக்குமி, நீங்க வச்சிருந்த அந்த ஹீலிங் போர்ஷன் அதை காசு கொடுத்து வாங்க தயார் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடர் சொல்றாரு. இப்போ சில மான்ஸ்டர் அங்க வரவும் நமக்கான வேலை வந்துருச்சுன்னு அட்வென்ச்சரஸ் கீழே இறங்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ காப்ளின்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். மொத்தமா 20 இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு, கவலைப்படாதீங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சீராக் அட்வென்ச்சரர் சொல்றாங்க. வண்டியில அது பின்னாடி வழியா ஏற பார்த்தா ரயில ஆற விட்டு அதுங்களை கொண்டுதான். அதுங்களோட மேஜிக் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போகவும், ரயில தவிர மத்தவங்க ஃபைட்டு சூப்பர் அப்படின்னு மேப்பல் பாக்குறா. 3 நாள் கழிச்சு பார்குலா கிங்டம்க்கு அவங்க வராங்க. லைன் ஃபேங் மெம்பர்ஸ் கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோ அட்வென்ச்சரர் கில்டுக்கு போறோம். ஏதாச்சும் ஒரு கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் அந்த சிட்டியில தங்க முடியும்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஆல்கமிஸ்ட் கில்டுல ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னா. அப்படி ஒரு கில்டுங்க இல்ல, அட்வென்ச்சர் கில்டுலயே ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதை ஐடென்டிபிகேஷனா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுக்குறான். சரி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிட்டு மேப்பலையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்றான். மானா போஷன், ரெக்கவரி போஷன், ஹீலிங் போஷன் 3 போஷன் இருக்கு. 3த்துலயும் 100 வச்சிருக்கா நம்ம ஹீரோ. ஒருத்தையும் நான் வாங்கிக்கிறேன் நம்ம ஹீரோ கிட்ட அவர் ஒரு காசு சொன்னா அது அதிகமே நம்ம ஹீரோ பாக்குறான். ஆக்சுவலி நான் கம்மியா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. திடீர்னு பார்த்தா என்கிட்ட இவர் இவ்வளவு ஆர்டர் கொடுக்குறாரு, அல்டீரியர் மோட்டிவ் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படி இவரை பார்த்தா மோசமான ஆள் மாதிரி தெரியல நம்ம ஹீரோ பாக்குறான். உங்களுக்கு தங்க இடம் இல்லைன்னா என் இடத்துல நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வாடகை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட நிறைய காசு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க உங்க ஆல்கமி ஒர்க்கையோ பண்ணணும், அதுக்கு தகுந்தபடி வீடு நானே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போனேன். இது வீடு இல்ல மேன்ஷன் நம்ம ஹீரோ பாக்குறான். ரொம்ப கம்மியான வாடகைக்கு அந்த பாப்பாக்கு நம்ம ஹீரோக்கு இதை கொடுக்குறாரு. இது ஏதோ பேய் வீடா, யாரும் இங்க செத்து போயிருக்காங்களா, அதான் கம்மியான வாடகையா நம்ம ஹீரோ கேட்டா. அப்படிலாம் இல்லன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். மாஸ்டர் எங்க இருக்கோன்னு மேப்பல் பார்த்தா இதான் நம்ம புது வீடு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இந்த வீடு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லவும், சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு அவர் கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல நாத்தம் வர மாதிரி தெரியுது. அது இந்த சிட்டியோட சீவேஜ் சிஸ்டம் தான். இந்த இடத்துல பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு மெத்தடும் இல்ல. முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் ஏன்ஷியன் டிவைஸை வச்சு நாங்க பியூரிஃபிகேஷன்
பண்ணுவோம். சில சமயம் பிரீஸ்ட் ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ வரும்போதே பேப்பர் கம்பெனில இருந்து சில கிளேவையும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த கிளேவை நம்ம ஹீரோ மோல்டு பண்ணி அவனுக்கு பிடிச்ச ஒரு ஷேப்ல செய்யறான். பார்த்தா நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுல டாய்லெட் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு டாய்லெட்டை தான் வந்து மேக் பண்றான். இதை செய்யறதுக்கே நிறைய மானா போயிடுச்சு. மானா போஷன் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு இருக்கான். இது இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நம்ம ஹீரோ பார்த்தா பாப்பாக்கு மேப்பல் வந்து ஸ்பைடர் செட்ல சுத்தி போட்டு வச்சிருக்கான். வில்லேஜ் பசங்க தான் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. பாரு அவர் பயத்துல மயங்கிட்டாரு நம்ம ஹீரோ சொன்னா. நல்ல இதமா இருக்கு, தூக்கம் வருதுன்னு பாப்பாக்கு சொல்றாரு. மேப்பல் பண்ணதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு ஒரு பாத்ரூமை பார்த்துட்டு கத்துறாரு. இது என்னதுன்னு அவர் கேட்டா இதுதான் டாய்லெட் நம்ம ஹீரோ சொல்றான். அது போக பியூரிஃபிகேஷன் டிவைஸையும் இதுல நம்ம ஹீரோ வச்சிருக்கான். பியூரிஃபிகேஷன் உன்னால லைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு அவர் கேட்கிறாரு. மார்த்தா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிஸ்டர் டாக்குமே இதையுமே ஒரு 50 இல்ல 100 எனக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கவும் 100 டாய்லெட்டா நம்ம ஹீரோ யோசிச்சு அவர் ரொம்ப கம்பல் பண்றதுனால சரி நம்ம ஹீரோ சொல்றோம். தனியாவே நீங்க எல்லா வேலையும் பார்க்க முடியாது, உங்க ப்ரொடக்ஷன் மெத்தடும் சீக்கிரட்டா இருக்கணுங்கிறதுனால ஒரு ஸ்லேவை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு லைட் மேஜிக் இருக்குங்கிற விஷயம் மட்டும் சிடோனியாக்கு தெரிஞ்சா அவங்க உங்களை ஃப்ரீயா விட்டு வைக்க மாட்டாங்க. உங்க உழைப்ப அவங்க சுரண்டி எடுத்துருவாங்க. காமனர்ஸ் யூஸ் பண்ற இந்த மாதிரி டாய்லெட்ல பியூரிஃபிகேஷன் மேஜிக் இருக்கிறதுக்கும் விட மாட்டாங்க. பட் கவலைப்படாதீங்க, உங்களோட ஐடென்டிட்டி வெளியே போகாம தடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்டயோ பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு பாப்பாக்கு சொல்லிட்டு சரி வாங்க ஸ்லேவா வாங்க போலான்னு சொன்னா. பட் எனக்கு ஸ்லேவ் வாங்குறதுல விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஸ்லேவா ஒருத்தங்களை வாங்குறதுக்கு நானே எல்லா வேலையும் தனியா செஞ்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சர் கில்டுல இருந்தா மாசத்துக்கு ஒரு கொஸ்டையாச்சும் முடிக்கணும் அப்படின்னு மெசேஜ் வருது. ப்ரொடக்ஷன் வேலையோ பார்த்துட்டு அட்வென்ச்சர் கில்டு வேலையோ பார்க்க முடியாது. சரி ஸ்லேவா வாங்கலாம் நம்ம ஹீரோவும் முடிவு பண்ணிக்கிறோம். மோலன்கிற ஒரு லேடியோட ஸ்லேவ் கம்பெனி ரொம்பவே ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்கும்போது இந்த கார்டன் அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சா அந்த எல்கேல நமக்கு காமிக்கிறாங்க. இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த லைட் மேஜிக் அதாவது பியூரிஃபிகேஷன் மேஜிக் வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். பட் அது நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும் தெரிஞ்சதுனால அந்த சமனிங் பண்ண அந்த சிடோனியா எம்பையர் நம்ம ஹீரோவை பிடிச்சு ஹோலி மேஜிக் எங்க சர்ச்சுக்கு சொந்தமானதுன்னு நம்ம ஹீரோவை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஐடென்டிட்டி சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பாப்பாக்கு நம்ம ஹீரோ கிட்ட டாய்லெட்டை செய்ய சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.